இட்ஸ் சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். இன்றைக்கி லீவுன்றதுனால மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் சூடாக டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தார். சரி இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணலாம் நாட்டுக்கோழி செஞ்சு அப்படி சொல்லிவிட்டு காலையிலேயே ரெடி பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை குக்கரில் வேக வச்சோம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணி பாதி குழம்புக்கும் பாதி பிரியாணிக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. லெக் பீஸ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது தனியாக வச்சுருக்கேன். லெக் பீஸும் கொஞ்சம் போன்லெஸ் பீஸும், போன் இருக்க பீஸ்லாம் குழம்புக்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டு தனியாக நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். இல்லைனா அது நீச்சி ஸ்மெல் நல்லா வரும். குழம்பு சூப்பராகவே ரெடியாக இருந்தது. யூஸ்வலாக செய்கிற மாதிரியே தான், நம்ம கறி குழம்புக்கு செய்கிற மாதிரியே தான் எல்லாமே பண்ணியிருந்தோம். குக்கிங் சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இருந்துமே 12 ஆகிடுச்சு. குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு முடிக்கவே 12 ஆகிடுச்சு. வீக் டேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் அந்த வீக்கெண்ட் வந்தால் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. நாட்டுக்கோழி குழம்புக்கு டிஃபன் ஐட்டம்ஸில் இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாமும் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி தோசை தான் சுட போகிறேன். டெய்லி மார்னிங் வேலைக்கு போகிறப்ப எழுந்துக்கவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். லேட்டாக தான் எழுந்துப்பேன். பட் ஆனால் இந்த வீக்கெண்டில் மட்டும், இந்த சண்டேஸில் சீக்கிரமாக எழுந்து கடகடன்னு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு, இல்லை வெளில போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோடு எழுந்துப்போம். அதனாலேயே என்னவோ சீக்கிரமாக எழுந்துடுறோம் மார்னிங்கில். கிரேவி சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட் பை சைடு நம்ம ஒர்க்கை பார்த்துடலாம் சொல்லிவிட்டு ஈரல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மட்டன் ஈரல். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணிக்கு சிக்கனை வேக வச்சிட்ருந்தேன். தாளிச்சிட்டே வேக வச்சிடணும். நல்லா ஒரு 10 விசில் 8 விசில் வந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி செய்கிறப்போ ஜப்பார் பாய் வீடியோஸ் பார்த்து தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். செம்மையாக இருந்தது. ரைஸ்லாம் அப்படியே உதிரியாக சூப்பராக இருந்தது. நம்ம வைக்கிற தண்ணி அளவு தான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் நமக்கு செய்ய அந்த தண்ணி அளவு கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்போ நான் அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஊற்றி செஞ்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை. தண்ணி அளவு நம்ம தம் போடுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கும், இல்லை கம்மியாகவும் இருக்கும். நான் ரைஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடுவுலேயே ஊற்றிடுவேன். மட்டன் ஈரல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் ஹீமோக்ளோபின் அதிகமாகணுன்றதுக்காக நான் அதிகமாக சாப்பிட்றேன் இப்போது. ஆனால் சாப்பிட இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. ஈரல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நமக்கு ஆஃப் பாயில்ட் ஆகிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டு ஃபைனலாக பெப்பர் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் இந்த ஈரலுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா உதிரியாக உடையாமல் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நம்ம சண்டே பிரியாணியோட ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.